இங்க ஊருக்குள்ள மர்மமான முறையில பெண்கள் ஆண்கள் எல்லாருமே ஒரு சில பேரால கடத்தப்படுறாங்க. அப்படி கடத்துறவங்களோட கூட்டத்து தலைவன் யாருன்னு பார்த்தா சாமிங்கிற ஒருத்தன் தான். அவன் கடத்துற ஆட்களோட எல்லாரோட மூளையிலையும் ஒரு சிப்பை பிக்ஸ் பண்ணி அவங்க அம்மாவை கடவுளா எல்லாரும் நினைக்கணும்னு ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணுவான். அப்படி அந்த ப்ரோக்ராம் பண்றதுக்கு அஞ்சலிங்கிற ஒரு பொண்ணை கடத்தி வச்சுதான் அவளை செய்ய சொல்லிட்டு இருக்கான். அவ எப்பெல்லாம் முடியாதுன்னு சொல்றாளோ அப்பெல்லாம் அவளை மிரட்டி இந்த வேலையை செய்ய வைக்கிறான். இவன் இது மாதிரி எதுக்காக பண்றான்னா, இவன் வயித்துல இருக்கும்போது இவங்க அம்மாக்கு ஒரு ரேர் டிசீஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, இவன் பிறந்தான்னா இவங்க அம்மாக்கு கண் பார்வை போயிரும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அந்த நேரம் அவங்க அம்மா எனக்கு என்னாலும் பரவாயில்ல, என் குழந்தை நல்லா இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படிலாம் அவனை பாத்துக்கணும்னு இப்பவே கண்ணை கட்டிக்கிட்டு பிராக்டிஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு நாள் குழந்தையும் பிறக்குது, இவங்களுக்கு கண் பார்வையும் போயிருது. அப்படியே அந்த சாமியுமே ரொம்ப நல்லா படிக்கிறான். அந்த நேரம் கூட இருந்த பசங்க எல்லாம் உங்க அப்பா இல்லையான்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது சாமியுமே அப்பா எங்கமான்னு கேட்க, அப்பா ராணுவத்துல உயிர் தியாகம் பண்ணிட்டாரு சொன்ன உடனே அதையே ப்ரௌடா எல்லார்ட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு 2-3 நாள் சாமி ஸ்கூலுக்கும் போகாம வீட்டுக்கும் வராம இருந்திருக்கான். அடுத்த நாள் அவன் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா ரொம்பவுமே கவலைப்பட்டிருக்காங்க. அப்பதான் அவனுமே உங்களுக்கு கண்ணு சரியாகணும்னு எல்லா புண்ணியத்தலத்துக்கும் போயிட்டு வந்தேன்னு சொல்ல, தன்னோட பையன் தன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வருஷங்கள் போக சாமியுமே பெரிய ஆளாகி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அங்கதான் அவனுக்கு உதவியாளரா வந்து அஞ்சலியோட பழக்கம் ஏற்பட்டு 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அஞ்சலி அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டையும் போய் இந்த விஷயத்தை ஷேர் பண்றான். அவங்க அம்மாவுமே யோசிக்கும் போது ரொம்ப நல்ல பொண்ணுமான்னு சொல்லி சம்மதிக்க வைக்கிறான். அடுத்த அஞ்சலியை கூட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறான். அப்பதான் அஞ்சலிக்கு அவங்க அம்மாக்கு பார்வை தெரியாதுங்கிற விஷயம் தெரிஞ்சு ரொம்பவும் ஷாக் ஆயிடுறா. அவங்க அம்மா பாசமா எந்த கேள்வி கேட்டாலும் வேண்டா விருப்பா பதில் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்பதான் அந்த சாமியுமே வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்க, உங்க அம்மாக்கு பார்வை தெரியாதுங்கிற விஷயத்தை என்கிட்ட இருந்து ஏன் மறைச்ச? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அம்மாவை பாத்துக்கிட்டு என்னால கஷ்டப்பட முடியாது, அதனால நம்ம கல்யாணத்துல எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இதெல்லாத்தையும் அவங்க அம்மாவும் கேட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சாமி கிட்ட அவங்க அம்மா வந்து கவலைப்படாதன்னு ஒரு போட்டோவை காமிச்சு, நான் பிறவியில இருந்தே பார்வை இல்லாம இல்ல, இப்பதான் இந்த பிரச்சனை வந்தது, அதனால சரி பண்ணிடலாம்னு சொல்லி அவட்ட போய் சொல்லுன்னு சொல்ல, உடனே சாமியுமே சந்தோஷத்துல அடுத்த நாள் அவகிட்ட சொல்லலாம்னு வரும்போது அவளுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சரின்னு இந்த விஷயத்தை அவகிட்ட ஷேர் பண்ணும்போது இதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் அவ கேட்ட உடனே சாமியுமே ரொம்ப கோவப்பட அவன் அடிச்சு அங்க இருந்து விரட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவன் அவங்க அம்மா கிட்ட வந்து நான் பிறந்தனால தானே உங்களுக்கு பார்வை போச்சுன்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்லைன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு அவனோட ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்றான். அது மூலமா மத்தவங்க மூளையை கண்ட்ரோல் பண்ணி இந்த உலகமே அவங்க அம்மாவை கடவுளா நினைக்கணும்னு தான் இதை பண்ணிட்டு இருக்கான். இந்த வேலையை செய்யறதுக்கு அவனை வேண்டான்னு சொன்ன அஞ்சலியவே பயன்படுத்தி இருக்கான். அவளுமே பலமுறை இந்த ப்ராஜெக்ட்டை ஷட் டவுன் பண்ணலாம் ட்ரை பண்ணிருப்பா. ஆனா அதுக்கான மெயின் ஹார்ட் டிஸ்க் எங்க இருக்குங்கிற விஷயம் இந்த சாமிக்கு மட்டும் தான் தெரியும். அப்பதான் ஒரு நாள் இந்த அஞ்சலிக்கு மட்டும் தெரிஞ்ச சைன் லாங்குவேஜ் இன்னொரு பையனுக்கும் தெரிஞ்சிருக்குங்கிறத சாமி கவனிக்கிறான். உடனே அவனோட பேக்ரவுண்ட செக் பண்ணி பார்க்கும்போது அவன் தான் அஞ்சலியோட பையன். உடனே அவனை கடத்தி கூட்டு வந்து இந்த அஞ்சலி கையாலவே அவனுக்கு ப்ரோக்ராம் பண்ண வைக்கிறா. அப்ப அஞ்சலி தான் அவளோட பையனை காப்பாத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றா. உடனே அவனுமே சாமியோட அம்மா பாடியை வச்சு சாமி கிட்ட ஹார்ட் டிஸ்க் எங்கன்னு கேட்க, அதுக்குள்ள இந்த சாமி பிளான் பண்ணி அவனோட லவ்வரை தூக்கிடுறா. உடனே அந்த 2 பேருக்கு சண்டை வந்து சாமி அவன் அடிச்சு போட்டுறான். உடனே அவன் அங்க இருந்து தப்பிக்கலான்னு பார்க்கும்போது சாமியால பாதிக்கப்பட்ட எல்லாருமே அவனை சுத்தி வளைக்க, கடைசியில் அந்த சாமி அவங்க அம்மா உடம்புல தான் அந்த ஹார்ட் டிஸ்கை மறைச்சு வச்சிருந்திருக்கான். அந்த விஷயம் தெரிய வர உடனே அஞ்சலி அந்த ஹார்ட் டிஸ்கை வாங்கிட்டு போய் அந்த ப்ராஜெக்ட்டை ஷட் டவுன் பண்ண எல்லாருமே நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க.